Hi friends, welcome to our channel. In the video la nama பார்க்க போறது bus impedance matrix using building algorithm. So அதாவது forming of bus impedance matrix. ஸோ உங்களுக்கு என்னென்ன வே இருக்கோ அந்த அல்காரிதம் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு இயரில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த பில்டிங் அல்காரிதம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் போனால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் புரியும். அட் தி சேம் டைம் இதை கேட்குறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இந்த பில்டிங் அல்காரிதம் போகிறதுக்கு முன்னாடி எதுக்காக நம்ம இந்த பில்டிங் அல்காரிதம் போகிறோம்? Why we are going for this? We have two advantages. The first one is any modification of the network does not require complete rebuilding of ZBus. ஸோ அதனால தான் நம்ம இந்த பில்டிங் அல்காரிதம் போகிறோம். The second one is easily computerized. இதில் மொத்தம் 4 ways இருக்குது. மாடிஃபிகேஷன் ஆஃப் ZBus மேட்ரிக்ஸ் இன் 4 ways. ஸோ மாடிஃபிகேஷன் 1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா add an element with impedance Z. So Z ஓட ஒரு element add பண்ண போகிறோம். எப்பன்னு பார்த்தீங்கன்னா which is connected between the reference node and a new node n+1. reference node நார்மலாகவே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ground அப்படி தான் சொல்லுவோம். ஸோ சம்டைம்ஸ் 0 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் நத்திங் பட் ரெஃபரன்ஸ் நோட். நியூ நோட் அப்படின்றது இது வரைக்கும் நாம் அந்த நோடை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், அதை தான் நியூ நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மாடிஃபிகேஷன் வே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், add an element connected between an existing node I and a new node n+1. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபைடு இதில் இந்த செகண்ட் மெத்தடில் எக்ஸிஸ்டிங் நோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எக்ஸிஸ்டிங் நோடுனா ஆல்ரெடி அந்த நோடை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறேன், எக்ஸிஸ்டிங் நோட் ஐன்னு சொல்கிறோம். அண்ட் நியூ நோட் ரெண்டுத்துக்கு பிட்வீனில் இருக்கிற அந்த இசட்டோட ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணணும். தேர்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா add an element connected between an existing node I and the reference. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ஒரு நோடுக்கும் ரெஃபரன்ஸ்க்கும் பிட்வீனில் இருக்குது. அடுத்து பார்க்கும்போது மாடிஃபிகேஷன் நம்பர் 4, add an element connected between existing node I and J. அதாவது ரெண்டு நோடுமே ஆல்ரெடி யூஸ் பண்ண நோடாக இருந்ததுன்னு என்னன்னு சொல்லுவோம், எக்ஸிஸ்டிங் நோடுன்னு சொல்லுவோம். These are the 4 ways to calculate the modified ZBus. ஸோ இந்த மாடிஃபைட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ரூல் 1, ரூல் 2 அப்படின்னு சொல்லிட்டு 4 ரூல்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாடிஃபைடு ZBus எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து என் பஸ் சிஸ்டம், இது வந்து ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம், சம்டைம்ஸ் கிரவுண்டுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா 0 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது n+1ன்றது நியூ நோட். ஸோ இந்த நியூ நோடுக்கும் ரெஃபரன்ஸ்க்கு பிட்வீனில் நமக்கு Z இருக்குது. இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ add an element with impedance Z connected between reference node and new node. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ மாடிஃபைடு ZBus எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ZBus new is equal to ZBus old. ஏற்கனவே இருந்த அந்த ZBus old இன்ட்டு இந்த இடத்துல நமக்கு 0 வரும். அதாவது ரோ அண்ட் காலம் எழுதும் போது இங்கே 0 வரும், இங்கே 0 வரும். இங்கே என்ன இம்பிடன்ஸ் இருக்கோ அது அப்படியே இங்கே எழுதுவோம். ஸோ இதுதான் மாடிஃபைட் ZBus. செகண்ட் ரூல் பாருங்கள், add an element with impedance Z connected between existing node and new node. ஸோ எக்ஸிஸ்டிங் நோடு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், நியூ நோடை n+1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்க, ஐன்றது ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு நோடுக்கான ரெப்ரசன்டேஷன், n+1ன்றது நியூ நோடுக்கான ரெப்ரசன்டேஷன், ரெண்டுத்துக்கு பிட்வீன் நமக்கு இசட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா மாடிஃபைடு ZBus மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஸோ இந்த மாடிஃபைடு ZBus எப்படி எழுதலன்னு பாருங்கள். ZBus நியூ இஸ் ஈக்குவல் டு ZBus ஓல்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ZIன்றது அந்த ஐன்றது அந்த நோடு, அதாவது எக்ஸிஸ்டிங் நோடோட ரெப்ரசன்டேஷன் ஐ. இங்கே வந்து ZIT, தட் மீன்ஸ் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ZI. இங்கே என்ன எழுதுமோ அதோட டிரான்ஸ்போஸ். இன்னும் அதை ப்ரீஃபாக எழுதலான்னு பார்த்தீங்க அப்படின்னா Z1I, அதாவது இங்கே எழுதும் போது எப்படி எழுதுவோம், Z1I, Z2I up to n number of values. ஸோ உங்களுக்கு n cross n மேட்ரிக்ஸில் இருக்கும். ஸோ அந்த வேல்யூ இந்த இடத்துல I1, I2 until ni. ஸோ இந்த காலமில் லாஸ்ட் இருக்கிற அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா Z+ZII. எந்த நோடு நாம் எடுக்கிறோமோ எக்ஸிஸ்டிங் நோடோ அந்த நோடோட வேல்யூ வந்து இசட்டோட ஆட் பண்ணுவோம். அடுத்து ரூல், தட் இஸ் இங்கே வந்து பாருங்கள், between existing node I and the reference node. ஸோ இது வந்து existing node, இது வந்து reference node, ரெண்டுத்துக்கு பிட்வீனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள், இது ஒரு existing node, இது reference node, இந்த இடத்துல நியூவாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியும் இருக்கும்.
ஸோ நமக்கு வந்து நியூ n+1ன்ற அந்த ஒரு நியூ நோடவோ கனெக்ட் ஆகி நமக்கு ரெஃபரன்ஸோட கனெக்ட் ஆகியிருந்தாலும் சேம் ரூல் நம்பர் 3 தான் நமக்கு அப்ளிகபிள். ஸோ இது எப்படி நம்ம எழுதலான்னு பாருங்கள். நியூ மாடிஃபைடு இசட் பஸ் மேட்ரிக்ஸ் பை கிரான்ஸ் ரிடக்ஷன் மெத்தட். ஏற்கனவே நம்ம இந்த மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் கிரான்ஸ் ரிடக்ஷன் மெத்தட் என்னது? Zij is equal to Zij minus Zin into Znj divided by Znn பார்த்தோம். ஸோ அதே போல தான் இது Zjk bus modification by using cross reduction is Zjk minus. ஸோ இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து செப்பரேட்டாக வரும். Zjk minus Zj of n+1 into Zn+1 into k divided by Zn+1 into Zn+1. Next, rule number 4. Add an element between existing node I and j. இது ரெண்டுமே existing node. ஸோ I and j. ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம மாடிஃபை பண்ணலான்னு பாருங்கள். ஏற்கனவே இருக்கிற அந்த Z bus old. ஸோ அதனால் Z bus new is equal to Z bus old into column j minus column I. இந்த இடத்துல row j minus row I. ஸோ இந்த இடத்துல என்ன எழுதலாம்? Z plus Zii plus Zjj minus 2Zjj. ஸோ இதுதான் மாடிஃபைடு Z பஸ்ஸுக்கான ஃபார்மெட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன எடுக்கிறேன்னா ஐயோட வேல்யூ 2, ஜேவோட வேல்யூ 3. அதாவது நோட் நம்பர் 3, 2 வந்து எக்ஸிஸ்டிங் நோடாகவும் 3ன்றது எக்ஸிஸ்டிங் நோடாகவும் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம எப்படி ஆட் பண்ணலான்னு பாருங்கள். இசட் பஸ் ஓல்டு ஏற்கனவே இருந்தது அப்படியே எடுத்து போட்டுப்போம். இந்த இடத்துல காலம் ஜேன்னா ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரோஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி இருக்கிறது காலம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த காலமில் இது 1 2 3 அப்படி இருக்குதுன்னா ஸோ இதில் 2ல் இருக்கிற அந்த காலமில் இது வந்து ஜே, அதாவது தேர்ட் காலம் ஜேவோட வேல்யூ. அப்போ என்ன எழுதலான்னு பாருங்கள். இந்த காலமோட இந்த காலம் மைனஸ் பண்ணி இந்த இடத்துல எழுதுவோம். ஸோ காலம் ஜே மைனஸ் காலம் ஐ. அதே போல் ரோ ஜே மைனஸ் ரோ ஐ. ரோ ஜேன்றது இதுதான் ரோன்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங் ஐன்றது 2, ஜேன்றோட வேல்யூ 3ன்னு நான் எக்ஸாம்பிளாக அசியூம் பண்ணியிருக்கேன். அப்போ 2ன்றது இந்த ரோ, 3ன்றது இந்த ரோ. ஸோ இந்த ரோலேருந்து இந்த ரோவை நம்ம மைனஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம எழுத போகிறோம். அடுத்து இந்த இடம் பாருங்கள். இசட்ன்றது இந்த வேல்யூ ப்ளஸ் Ziiன்றது 2. ஸோ இங்கே நான் அசியூம் பண்ணியிருக்கேன் ஐயோட வேல்யூ 2, நோட் நம்பர் 2 அப்படின்னா Z22 ப்ளஸ் Zjjனா Z33 மைனஸ் 2 Z23. ஸோ அதுதான் இங்கே எழுதுகிறோம். நியூ மாடிஃபைட் பஸ் மேட்ரிக்ஸ்க்கு பை யூஸிங் கிரான்ஸ் ரிடக்ஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா Zjk bus modification is equal to Zjk. ஸோ இது வந்து இந்த இடத்துக்கு வராது. மைனஸ் Zjk minus Zjn+1 into Zn+1 into k divided by Zn+1 into Zn+1. ஸோ இந்த மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே காமன் மைனஸ். ஸோ Zik மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ. ஸோ ஜேவோட வேல்யூ, கேவோட வேல்யூ 1லேருந்து அப் டு n நம்பர்